ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில், நெக்கில் பார்த்திங்கன்னா, இல்லை ஹேண்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா மரு வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சாலும் நமக்கு வரும். அதே சமயத்தில் ஏதாவது வைரஸோட கிருமியோட தாக்கம் இருந்தாலும் வரும், இல்லை வயசாகிட்டாலும் வரும், இல்லை நம்ம தினம் பயன்படுத்தும் போது உப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் வரும், இல்லை வந்து ஸ்வெட்டிங் காரணமாக மரு வந்து கண்டிப்பாக வருங்க. இதனால் வர்ற மருவை வந்து நம்ம எப்படி வீட்டில் வந்து ஹோம் ரெமெடியாக அதை வந்து நம்ம எப்படி போக்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளான வீடியோ, ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த மரு வந்து போயிடும். வாங்க எப்படி சிலான வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பூண்டு நமக்கு தேவைப்படும். எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இருந்துச்சுன்னா போதும். அடுத்தது பேக்கிங் சோடா, இந்த 3 பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த மருவை எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நம்ம எல்லா தோலையும் வந்து உரித்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஏன்னா இதில் வந்து நமக்கு எப்படினாலும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் இந்த லிக்விடை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஆனாலும் வந்து நம்ம வந்து அதோட தோல் எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு பொருள் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டாக இருக்கட்டும், எந்த பொருளை எங்கேருந்து எப்படி வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு வெளியிலேருந்து கடையில் வாங்கிட்டு வந்தாலும் நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா உரிச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம உரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். அதுக்கு அடுத்தது ஒரு லெமன் எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு இதில் வந்து ஒரு ½ லெமன் மட்டும் போதும். 6லேருந்து 7 பூண்டு எடுத்துருக்கோம். இதுக்கு அரை எலுமிச்சை ஜூஸ் மட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோல் உரித்து வச்ச பூண்டை வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நிச்சயமாகவே அரைக்க ரொம்ப கஷ்டப்படணும். அப்படியே அரைச்சாலும் நமக்கு அந்த சாறு வந்து ஃபுல்லாக ஜாரில் ஒட்டுறது சரியாக இருக்கும். ஒன்று வந்து ஒரு பாலித்தீன் கவரில் வந்து போட்டு நல்லா தட்டி எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மசாலா ஜாமான் அரைக்கிற இடிபொருள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிடவே கூடாது. தண்ணியே இல்லாமல் அதோட பியூர் அந்த லிக்விட், அந்த சாறு மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து தண்ணியே ஊற்றிடாதீங்க. நல்லா வந்து எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தட்டி எடுத்துருங்க. அப்போ தான் சாறு ஃபுல்லாகவே அந்த உரலுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எல்லாமே சாறு முழுசும் அந்த ஜாரில் விட்டு தான் சரியாக இருக்கும். நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் நம்ம செய்கிறனால தான் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே இடித்து வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நான் ஒரு ஜார்ஜட் கிளாத் எடுத்து, நீங்கள் இல்லை காட்டன் கிளாத், லைட்டாக இருக்கிற காட்டன் கிளாத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு புழிஞ்சிட்டு வரவே வராதுங்க. அதனால தான் இப்போ வந்து நான் ஒரு கிளாத் எடுத்துருக்கேங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த பூண்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டு அந்த சாறை வந்து நம்ம எடுத்துருவோம். இது எல்லாத்தையுமே போட்டு நான் சின்ன கிளாத்தை தான் எடுத்து, ஏன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாக்ஸில் பாருங்கள் பற்ற மாட்டேங்குது. நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு 2 ஸ்பூன் தான் வந்துச்சுங்களா, அதனால் ஒரு குட்டி கிளாத்தாக எடுத்துக்கலாமேன்னு தான் நான் எடுத்தேன், ஒயிட் கிளாத். இது வந்து ஜார்ஜட் கிளாத். இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஈஸியாக அந்த சாறு பார்த்திங்கன்னா டக்குன்னு இறங்கும். அதுக்காக தான் இதை நான் எடுத்தேன்.
இதை வந்து நல்லா இப்போ பாருங்கள் க்ளீனாக நான் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கையில் வந்து நசுக்கி தான் இதை நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். இடி உரலில் நம்ம இடித்தனால சாறு பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இவ்வளோ தான் ஆனால் வரும், இதுக்கு மேலே வரவே வராது. இதில் ஆனால் ஒரு ட்ராப்ஸ் கூட நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணவே கிடையாது. பியூராக வந்து பூண்டை நம்ம இடித்து இந்த சாறை எடுத்துருக்கோம். இப்போ இது வீட்டிலே நம்ம செய்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த ஹோம் ரெமிடியை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து ஒரு சிட்டிங்லேயே வந்து சரியாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. இதை நீங்கள் சும்மா இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி கூட அந்த மறு இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சரியாகும். இது வந்து 5 தடவைக்கு கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மறு வந்து காஞ்சி உங்களுக்கு கீழே விழுந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்படியே காஞ்சிட்டு இருக்கதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நான் நல்லாவே எடுத்துட்டேன். ஃபுல்லாக வந்துருச்சு. வெறும் அந்த பூண்டோட சக்கம் மட்டும்தான் இருக்குது. இதை நான் செடியில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறேன். பூண்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நீங்கள் செடியில் போட்டிங்கன்னா எந்த பூச்சியுமே உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரவே வராது. எனக்கு ஏன் இந்த கையை காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த பெரு விரலில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதனால் என்னால் நல்லா புளியவே முடியலை. நீங்கள் நல்லா அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து புழிஞ்சிட்டு இருந்தேன். நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு பிழிஞ்சு எடுத்துருங்க. அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுக்கும்போது சாறு நல்லா வரும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் பிழிஞ்சேன், அதிலே கொஞ்சம் இருந்துருச்சு, அந்த பூண்டுலே இருந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அரை லெமன் எடுத்து நம்ம பிழிஞ்சிக்கலாம். லெமன் ஜூஸ் புளியறதுல வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஆஃப் லெமன் வந்து உங்களுக்கு போதும். நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ அது கூடவே புழிஞ்சிட்டோம் நம்ம. இப்போ அடுத்து ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா கேக் செய்கிறதுக்கு மிச்சதுகளுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த நல்ல ஒரு கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் தரமாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு தான் போட்டிருக்கேன். அதாவது ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். இது போடும்போது தான் உங்களுக்கு அந்த மறு வந்து காஞ்சி கீழே விழுகும். ஸ்கின்னில் மட்டும் படாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை டீல் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம பேக்கிங் சோடா போட்டோடனே நல்லா பாருங்கள் நுரைச்சி அப்படியே ஒரு நுரையாட்ட வந்துடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே ஆஃப் ஆகிடும். வாங்க இதை எடுத்துகிட்டு நம்ம ஹாலுக்கு வந்துடலாம். ஏன்னா கிச்சனுக்குள்ளே தான் இதை நான் இவ்வளோ நேரம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ. இப்போ ஹாலில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நம்ம போடுவோம். எனக்கு வந்து மறு பார்த்திங்கன்னா கை பகுதியில் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகவே இருக்குது. இப்போ அதுக்கு தான் நான் போட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மறு வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், அது போகவே போகலை. இதை நம்ம போடும்போது நிச்சயமாக ஒரு 5 தடவையில் எனக்கு கண்டிப்பாக போயிடும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக வந்து ஒரு காட்டன் எடுத்து இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் பஞ்சு எடுத்து சுற்றி விட்டுக்கோங்க. இதில் வந்து அந்த பஞ்சில் வந்து லைட்டாக வந்து எடுத்து மறு இருக்கிற இடத்துல மட்டும் வைங்க. ஸ்கின்னில் படாமல் பார்த்துக்கோங்க. மறு இருக்கிற மட்டும் அந்த இடத்துல மட்டும் டச் பண்ணால் போதும். இது காஞ்ச பின்னாடி ஒரு நாளைக்கு எப்படி நீங்கள் ஒரு 5 தடவை கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இப்போ இந்த கையில் பாருங்கள் எனக்கு இருக்குது. அப்படியே இந்த மறு பகுதியில் மட்டும் நீங்கள் வச்சிடுங்க. நல்லாவே வந்து பிடிக்கிற அளவுக்கு வச்சிடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 5 வாட்டி வந்து பண்ணுங்கள். அப்படியே ஸ்கின்னில் பட்டாலும் வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் வரவும் வராது. நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள்லேயே கூட வந்து நல்லாவே காஞ்சி உதிர்ந்து கீழே விழுந்துடும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் கண்டிப்பாக தேவைப்படுங்க உங்களுக்கு. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் வந்து இது எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்னை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.